Hi friends, இன்னைக்கு ஃபார்முலா சீரீஸ்ல இண்டெக்ஸ் மேட்ச் பார்க்கலாம். இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து 3 பார்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆகும். ஸோ மற்றதெல்லாம் நீங்க ஸ்ட்ரெயிட் இன்ஃபர்மேஷனா கொடுத்துருவீங்க. ஆனா இண்டெக்ஸ் மேட்ச் அப்புறமா ரெஃபரன்ஸ், ஆஃப்செட் ரெஃபரன்ஸ், இன்டைரக்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ புல் பண்ணி கொடுத்து அந்த ஃபார்முலா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட்டான ஆன்சர் கொடுக்காம இன்டைரக்ட் ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் மூலமா ஒர்க் ஆகும். இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ செகண்ட் வேரியன்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேரியன்ட் எப்படின்னா ஜஸ்ட் நான் இப்போ அரே செலக்ட் பண்ண போறேன். இண்டெக்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் அரே செலக்ட் பண்றேன். நான் டேபிள் அரேவே செலக்ட் பண்றேன். நீங்க டேபிளும் செலக்ட் பண்ணலாம், இல்ல ஒரு சிங்கிள் காலமும் செலக்ட் பண்ணலாம். கமா எனக்கு என்ன ரோ நம்பர் வேணும் அப்படின்றத நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். லைக் எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வேணும்னா 1 கொடுக்குறேன். கமா எத்தனாவது காலம் வேணும் அப்படின்னா எனக்கு தேர்ட் காலம் வேணும்னா 3 கொடுத்து க்ளோஸ் பண்றேன். ஸோ பேசிக் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இதுதான். ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல 1 3ன்ற இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இப்போ ஆட்டோமேட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு மேட்ச்ன்ற ஃபங்க்ஷன் தேவைப்படுது. எப்பவுமே இண்டெக்ஸ் தனியான வேற ஃபங்க்ஷன், மேட்ச் வேற ஃபங்க்ஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியான டேட்டா செட் வந்து ஃபெச் பண்ற ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த லொகேஷன் நம்ம ட்ராக் பண்றதுக்கு மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ரோ நம்பர்னு நான் மென்ஷன் பண்றேன், இங்க காலம் நம்பர்னு மென்ஷன் பண்றேன். ஸோ இந்த ரெண்டு இடத்துலயும் நான் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வரணும். எதை பேஸ் பண்ணி நான் ரோ நம்பரும் காலம் நம்பரும் எடுத்துட்டு வரணுன்றது நம்மளுக்கு முதல்ல தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம் பேஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு மேட்ச், இந்த இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்றேன். கமா எந்த இடத்த சர்ச் பண்ணணும், இந்த இடத்துல சர்ச் பண்ணணும். கமா 0 க்ளோஸ் பிராக்கெட். ஜஸ்ட் சிம்பிள். ஸோ எனக்கு இங்க பேர் இருந்ததுன்னா அந்த பேர் எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், எத்தனாவது ரோல் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சேம் லைக் தட் நம்ம காலம் ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னாலும் ஈக்குவல் டு மேட்ச்னு கொடுத்துட்டு நான் இந்த வேல்யூ செலக்ட் பண்றேன். கமா அது எங்க செலக்ட் பண்ணணும்னா இங்க செலக்ட் பண்ணணும். கமா 0. ஸோ இந்த இடத்துல எனக்கு ரோல்னு கொடுத்துட்டுனா எனக்கு ஃபோர்த் காலம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ பாருங்க, கோபால்ன்ற யூசர் எந்த காலத்துல இருக்காங்க, 9th ஐ மீன் செகண்ட் காலத்துல இருக்காங்க. ஸோ எத்தனாவது ரோல் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபெச் பண்ண போறோம்னா ஃபோர்த் காலம்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனை அப்படியே காப்பி பண்றோம். இது வந்து ரோ ரெஃபரன்ஸ். இப்போ 1ன்ற இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்றேன். அதே மாதிரி இந்த காலம் ரெஃபரன்ஸை காப்பி பண்ணி இந்த 3ன்ற இடத்துல ரீப்ளேஸ் பண்றேன். அவ்வளவுதான். ஸோ எனக்கு இந்த ரெண்டு நம்பரும் இப்போ தேவையில்லை. நான் ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்முலால பாஸ் பண்ணிட்டேன். ஸோ கோபால்ன்ற யூசரோட ரோல் என்னன்னா மேனேஜர் ரோல். இதுவே நான் ஹரின்ற யூசருக்கு நான் சர்ச் பண்றேன் பாருங்க, ஹரியும் மேனேஜரா தான் இருக்காரு. ஸோ இஷா நான் சேஞ்ச் பண்றேன், இஷா வந்து ஆர்கிடெக்ட். ஸோ நான் ரோல் இல்லாம நான் லொகேஷன் பார்க்கணும்னாலும் நான் லொகேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இண்டெக்ஸ் மேட்சோட பேசிக் பிரின்சிபல். நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க இந்த ஃபார்முலாவை எப்படி நீங்க உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதுன்றது உங்களோட கான்செப்ட் பொறுத்து இருக்கு. மற்ற வேரியன்ட்ல பாருங்க.